மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமாக இந்த ஆம்வே ப்ராடக்ட்ஸ் விற்கிறது, இது மாதிரி நிறைய பொருட்கள் விற்று அது மூலமாக லாபம் ஈட்டுறது அப்படிங்கிற ஒரு தொழில் சந்தை எப்போவுமே வந்து வாழையடி வாழையாக எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே இருக்கும். இது இன்னைக்கு நவநாகரிகத்தில் மை-வி3 ஆப்ஸ் அப்படிங்கிற ஒரு செயலி மூலமாக ஒரு டீம் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. இதுக்கு எதிராக கோயம்புத்தூரில் வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சமூக நல ஆர்வலர் மை-வி3 ஆட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ரெகுலேஷன் ஆஃப் மணி அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்புக்குள்ளே இல்லாமல் இவங்க வந்து பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது, சர்க்குலேட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் வாங்கி இதெல்லாம். ஸோ இதை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணிவிட்டு அந்த செயலியை பேன் பண்ணிட்டாங்க. இது பேன் பண்ணதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த செயலி மூலமாக பல நன்மைகள் அடைந்த நிறைய மக்கள் கிட்டத்தட்ட 20,000க்கும் மேல் கோயம்புத்தூரில் வந்து இன்றைக்கி கிரவுண்டில் வந்து குவிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களில் குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகாவில் இருக்கிற மக்களுமே வந்து இங்கே குவிஞ்சு அந்த செயலியை வந்து தடை பண்ணதை வந்து நீக்கணும் அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி அந்த செயலி என்ன தான் பண்ணுச்சு அப்படின்னா, அதாவது ஒருத்தவங்க ஒரு அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து அந்த மை-வி3 ஆட்ஸ் மூலமாக அவங்களுக்கு அது மூலமாக நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதுவரைக்கும் அவங்களுக்கு சொன்ன அமௌண்ட் எல்லாமே இதுவரையில் வந்திருக்கு. எந்த ஒரு ஏமாற்று வழியிலும் இதுவரையில் நடக்கலை. ஆனால் இந்த சமூக நல ஆர்வலர் அவர் மேலே கேஸ் போட்டது வந்து இது ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்கு. முதல் முறையாக ஒரு திட்டத்தை ஆதரித்து மக்கள் கூட்டம் பொங்கியிருக்கிறது இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு தமிழ்நாட்டில் பரவலாக எல்லாராலையும் பேசப்படுது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உலக முதலீட்டாளர்களில் தமிழகத்துக்கு ஈர்க்கும் நோக்கத்தில் வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதை எதிர்ப்பு விதமாக அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடுல அதிமுக கொடியேற்றும் நிகழ்வில் பேசும்போது 2016 சட்டசபையில் நமக்கே எதிராக நம்ம கட்சிக்குள்ளேயே வந்து உட்கட்சி பூசல் நடந்துச்சு. இன்றைக்கி அவங்க நம்மளுடைய கொடியை கூட யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அதுக்கு காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, யாருக்கு எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம் இருக்குமே தவிர அவங்க மக்களுக்கு எதுவுமே செய்யவே மாட்டாங்க. இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாடு சென்றிருக்கிறதே இதுவரைக்கும் சம்பாதிச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. மேலும் விதவிதமான கவர்ச்சிகரமான தேர்தல் அறிக்கைகள்லாம் கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் 8 மாதம் ஆச்சு. இதுவரைக்கும் அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியில் முழுசாக எதையுமே நிறைவேற்றவே இல்லை. ஆனால் எப்போ பார்த்தாலும் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இது எல்லாமே மக்களுக்குமே நல்லாவே தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இந்த கருத்து இப்போது அரசியல் தளங்களில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து ஏற்கனவே ஆம்னி பேருந்துகள் எல்லாமே தென் மாவட்டங்களுக்கு சென்றாகணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்ட நிலைமையில் நாளையிலிருந்து தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் இருக்கிற அதிவிரைவு பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து தான் இயக்கப்படும் அப்படின்னு அமைச்சர் சிவசங்கர் சொல்லியிருக்காரு. இதனால் இனிமேல் வந்து இங்கே ஈசிஆர் அதே மாதிரி பூந்தமல்லி வழியாக போகிற பேருந்துகள் மட்டும்தான் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்படும் அப்படின்னும், வட மாநிலங்களுக்கு போகிற பேருந்து எல்லாமே மாதவரம் பேருந்து நிலையத்தில் இருந்தும், தென் மாவட்டங்களுக்கு போகிற பேருந்துகள் எல்லாருமே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்தும் இனிமேல் இயக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மேலும் விழுப்புரம் கோட்டத்து மூலமாக வர பேருந்துகள் எல்லாமே தாம்பரம் வரை இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஆம்னி பேருந்துகளில் வர அந்த புரோக்கர்ஸ் வந்து ஆன்லைன் டிக்கெட்டிங்கு, அதே மாதிரி வந்து அவங்களுடைய ஓன் புக்கிங் இல்லாமல் இடைத்தரகர்கள் மூலமாக பயணிகள்கிட்ட அதிகமாக காசு வசூல் பண்ணால் அவங்கள வந்து அவங்க மீது சட்டப்படி நடவடிக்கை பாயும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை ஒலிபெருக்கி மூலமாக பேருந்து நிலையத்தில் இருக்கிற மக்கள்கிட்டையும் பரப்புரை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அறநிலையத்துறை அமைச்சகம் சார்பாக அறுபடை வீடு ஆன்மீக பயணம் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஏற்கனவே வந்து அந்த அமைச்சகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுச்சு. இதன் மூலமாக நிறைய மூத்த குடிமக்கள் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க. இதோடைய முதல் தொடக்க பயணத்தை அமைச்சர் சேகர் பாபு நேற்று கொடியசைச்சு தொடங்கி வைத்தார். தொடங்கி வச்சுட்டு அவர் வந்து செய்தியாளருக்கு பேசும்போது பொதுவாகவே இந்த அறுபடை வீடுகளுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 50,000 வரையிலும் செலவாகுது அப்படின்னும், ஆனால் இந்த மாதிரி ஆன்மீக பயணம் மூலமாக ஒரே தான் ட்ரிப் அடிக்கும்போது கிட்டத்தட்ட 18,450 ரூபா வரையிலும் தான் செலவாகுது அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த செலவு எங்கேயுமே வந்து கோவிலிருந்து வர வருமானத்தின் மூலமாக அறநிலையத்துறை அமைச்சகம் செலவிடப்படலை அப்படின்னும், இதுக்காக ஒரு சிறப்பு நிதியை வந்து முதல்வர் ஏற்கனவே ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. மேலும் அயோத்திக்கு ஆன்மீக பயணம் செல்வதற்கு இதுவரைக்கும் எந்த ஒரு விண்ணப்பமும் வரலை அப்படின்னும், ஒருவேளை விண்ணப்பங்கள் வந்தால் அது முதல்வரின் பார்வைக்கு எடுத்து செல்லப்பட்டு பரிசீலிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார்
இந்தியா கூட்டணியை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் கூட்டணியை விட்டு வெளியில் வந்தது மட்டும் இல்லாமல் லல்லு பிரசாத் யாதவோடைய ராஷ்ட்ரிய ஜனதா தள கட்சியோட கூட்டணியும் முறிச்சுக்கிட்டதுக்கப்புறம் அவர் மறுபடியும் பாஜகவோட கூட்டு சேர்ந்து மறுபடியும் 9வது தடவையாக பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக இன்னைக்கு பொறுப்பேற்றிருக்காரு அப்படிங்கிறத முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி 2020 இதே பாஜகவோட கூட்டு சேர்ந்து தான் முதலமைச்சர் ஆனாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கூட கருத்து வேறுபாடு காரணமாக வெளியில் வந்து ராஷ்ட்ரிய ஜனதா தளத்து மூலமாக மறுபடியும் முதலமைச்சர் ஆனார். இப்போது அவங்களோட கூட்டணியை முறிச்சுக்கிட்டு திரும்ப வந்து பிஜேபி கூட இருக்கார் அப்படிங்கிறத முக்கியம். இதை பற்றி கேள்வி கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், இனிமேல் இந்த கூட்டணியை கலைச்சி நாங்கள் வேற ஒரு கட்சிக்கு மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நிதிஷ்குமார் எப்போவுமே வந்து ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சி மாறிக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு அரசியல் வட்டாரங்களை பேசிக்கிட்டு இருக்காங்க. மக்களவைத் தேர்தல் இன்னும் கொஞ்சம் மாதங்களில் வர இருக்கிற நிலைமையில் இந்தியா கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸும் திமுகவும் தொகுதி பங்கீடு விஷயமா அண்ணா அறிவாலயத்தில் நேற்று பேசிக்கிட்டாங்க. இந்த குழுவில் காங்கிரஸ் சார்பாக குழு அமைப்பாளர்களாக அஜய்குமார், KS அழகிரி இன்னும் பலர்லாம் இருந்துக்கிட்டாங்க. இன்னொரு பக்கம் திமுக தொகுதி பங்கீட்டு குழு தலைவராக இருக்கிற TR பாலு தலைமையில் இது நடந்துச்சு. இதில் காங்கிரஸ் தரப்புல இருந்து 3 தனி தொகுதி உட்பட கிட்டத்தட்ட 12 தொகுதிகள் கேட்கப்பட்டதாகவும், ஆனால் திமுக தரப்புல இருந்து வெறும் 7 தொகுதிகள் மட்டும்தான் கொடுக்கப்பட போகிறதாகவும் ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தான் தெரியப்படும். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை முடிந்து செய்தியாளர்களை சந்தித்த இரு தரப்பினருமே சொன்ன ஒரு விஷயம், இது ஆரம்ப நிலை பேச்சுவார்த்தை மட்டும்தான். மறுபடியும் இந்த பேச்சு வந்து பிப்ரவரி 9ஆம் தேதி தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக TR பாலு அவர்கள் செய்தியாளர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், திமுக கூட்டணியில் யார் வேணாலும் இணையலாம், ஆனால் இங்கே இடம் தான் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாவக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், தக்காளி இந்த மாதிரியான பயிர் வகைகள்லாம் அதிகமாக விவசாயம் செய்யப்படுது. இங்கே பருவம் தப்பி பெய்த மழையினால ஏற்கனவே விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிற நிலைமையில் சமீபத்தில் ஆப்பிரிக்க நத்தைகள் அப்படிங்கிற புதுவிதமான நத்தைகள் இந்த செடிகள் எல்லாத்தையுமே வந்து அந்த இலைகளை பறித்து தின்றதாக ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஒன்று உருவாகிருக்கு. இந்த ஆப்பிரிக்க நத்தைகள் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா செடிகள் பூத்து காய்க்கிற நிலைமையில் இருக்கும்போது இது எல்லாத்தையும் சாப்பிட்றது. அது மட்டும் இல்லாமல் இரவு நேரங்களில் பச்சையும் சொல்லக்கூடிய அதையுமே வந்து இந்த நத்தைகள் சாப்பிட்டுட்டு சூரிய ஒளி படும்போது வந்து இது மறைஞ்சிக்குது அப்படிங்கிறதுனால ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து ரொம்ப கவலை அடைஞ்சிருக்காங்க. இந்த கவலையினால் அங்கே வேளாண் அதிகாரிகள் எல்லாருமே வந்து பார்வையிட்டு இது சம்பந்தமான உரிய நடவடிக்கை இல்லை மாற்றுத் தீர்வு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவசாயிகள் தரப்புல இருந்து இந்த ஆப்பிரிக்க நத்தைகள் வந்து எங்கள் பயிரை சாப்பிடுது அப்படின்னு எந்த புகாரும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஆப்பிரிக்க நத்தைகள்னா என்ன அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு கேள்வியாக இருக்குது. மறைந்த தேமுதிக தலைவரான கேப்டன் விஜயகாந்துக்கு சமீபத்தில் பத்ம விபூஷன் அவார்டு அறிவிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிறத மக்களால் எல்லாராலையுமே வந்து பாராட்டப்படக்கூடியவர். அவருக்கு பூந்தமல்லி அருகே மேல்மண்பேடு அப்படிங்கிற அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாலையில் கேப்டன் விஜயகாந்த் தெரு அப்படின்னு புதுசாக வந்து ஒரு தெருவை வந்து இன்னைக்கு தொடங்கி வச்சுருக்காங்க அந்த ஊர் மக்கள். அவருக்கு பெருமை போற்றும் விதமாக இது அமையும் அப்படிங்கிறது எல்லாரோட தரப்புலையும் பாராட்டப்படுற ஒரு விஷயமா பேசுகிறாங்க. தமிழக அரசு சார்பாக நடத்தப்படுகிறது தான் டாஸ்மாக் மதுபான கடை. கிட்டத்தட்ட 4829 கடைகள் தமிழ்நாட்டில் மட்டும் இயங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே வந்து கிட்டத்தட்ட 40 வகையான சாதாரண வகை, 45 நடுத்தர வகை, அதுக்கப்புறம் வந்து 15 வகையான ஒயின்கள், இந்த மாதிரி பல மது பாட்டில்கள் வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கு. இது சமீபத்தில் தான் இதோடைய விலையை ஏற்றுனாங்க. ஆனால் திரும்பவும் பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து இதோடைய விலை ஏற்ற போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சாதாரண குவார்ட்டருக்கு 10 ரூபாயும், ஒரு ஆஃபுக்கு வந்து 20 ரூபாயும், அதே இது ஒரு ஃபுல்லுக்கு 40 ரூபாயும் அப்படின்னு ஏற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மதுபான தயாரிப்பு ஆலைகளுடைய மூலப்பொருளுடைய விலையேற்றம் தான் இதுக்கு காரணம். அதனால் தமிழக அரசுக்கு அவங்க தொடர்ச்சியான கோரிக்கையை வச்சுருக்காங்க, இந்த மாதிரி மதுபானங்கள் விலையை ஏற்றணும் அப்படின்னு. அந்த ஒரு கோரிக்கைக்காகத்தான் பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த விலை மாற்றம் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனாலும் இதோடைய மண்டல அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரைக்கும் வரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒவ்வொரு பாட்டிலுக்கும் 10 ரூபா கூட வச்சு தான் இதுவரையில் விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான செய்தி.